ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டொமேட்டோ கீ செயின் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் யான், ரெட் கலர் யான், க்ரீன் கலர் யான் அண்டு சேஃப்டி ஐசஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெட் கலர் யானை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போடுங்க. ஃபிங்கரில் நூலை சுற்றிட்டு மேஜிக் ரிங் எடுத்துகிட்டு 1 ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட்டு டைட் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 1 2 and 3 4 5 6 போட்டுட்டு நம்மளோட சர்க்கிளை நம்ம கம்மி பண்ணிக்கணும். அந்த யானை இழுத்திங்கன்னா கம்மியாயிடும். ஆனால் ஒன்றே நீங்கள் ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டில் 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்டில் 2 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு 5th ரவுண்ட் to 8th ரவுண்ட் வரைக்குமே ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டு மொத்தமாக 24 சிங்கிள் க்ரோஷே வரைக்கும் நம்ம அந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடணும். 5 to 8 ரவுண்ட். நம்மளோட ஸ்டஃப் உள்ளே வச்சோடனே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் அதுக்குள்ளேயே மறைக்க போகிறோம். அந்த ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளேயே அந்த நூலை விட்டு வெளில எடுத்திங்கன்னா உள்ளேயே மறைஞ்சிட்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். சிங்கிள் க்ரோஷே பண்ணி டைட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு அதிலிருந்து ஒரு 25 செயின் ஸ்டிச் போடுங்க. 25 செயின் ஸ்டிச் போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரியே நான் ஒன் சைட் பண்ணிவிட்டேன். நீங்கள் செகண்ட் அந்த சைடுக்கான ஹேண்டையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. இது வந்து செகண்ட் சைடு, அந்த சைடுக்கான யானை. ஒரு மேஜிக் ரிங்கு, அதுக்குள்ளே 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 25 செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளோட டொமேட்டோட லீஃப் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மேஜிக் ரிங் போட்டு 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு யானை டைட் பண்ணிட்டு அதுலேருந்து 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டில் இருக்கிறதுல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அகைன் 5 டைம்ஸு அதே மாதிரியே நம்ம பண்ணணும். 4 செயின் ஸ்டிச்சு, அதே இதில் 1 சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே அண்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். அந்த ரவுண்டில் போட்டால் 5 இது வந்துடும். அதை பண்ணிவிட்டு நம்ம அதோட டொமேட்டோவை எடுத்துகிட்டு அதில் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சுற்றி எல்லா லீஃபையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை உள்ளே விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்டுக்கு நம்ம ஷூ பண்ண போகிறோம். நம்ம டொமேட்டோக்கு ஷூ. அதுக்கு என்ன பண்ணால் ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்கில் ஒரு 5 சிங்கிள் க்ரோஷே போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஷூ மாதிரி வந்துடும். 5 க்ரோஷே போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் யானை ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு மேலே இருக்க ரவுண்ட் 2ல் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ரவுண்ட் 3யும் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஹேண்டு, ஷூ. இப்போ டொமேட்டோ கூட அது கூட விட்டு அது கூட ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். பண்ணிவிட்டு நம்மளோட ஐஸை உள்ளே விட்டுட்டு அப்புறம் அதுக்கு வாய் நூலாலே ஊசியில் கோத்துட்டு நீங்களே மவுத்தை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஹேண்டும் லெக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இதில் காமிக்கிறேன், பாருங்கள். நம்மளோட டொமேட்டோ கீ செயினை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.